நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் டெல்லியில் கரப்பான்பூச்சி கட்சி பேரணியும் நடத்தி வருகிறது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தின் வடக்கு வாயில் தற்பொழுது மூடப்பட்டிருக்கிறது என்ற அண்மை தகவலை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். தற்பொழுது இந்த நிலைமையை சீராக்க அங்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது? ஒரு மிகப்பெரிய கூட்டம் அங்கு திரண்டிருக்கிறதையும் நம்மால மறுமுறை பார்க்க முடிகிறது. அங்குள்ள சூழல் என்ன? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. நீட் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட விவகாரங்களை முன்வைத்து காங்கிரஸ் ஜனதா கட்சியினருடைய போராட்டம் மற்றும் பேரணியை தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் வடக்கு புற வாயில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூடப்பட்டிருக்கிறது. இந்த வாயில் என்பது டிரான்ஸ்போர்ட் பவனுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய வாயிலாகும். இதில் பெரும்பாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வழியாக செல்வது கிடையாது. இருப்பினும் பழைய நாடாளுமன்றத்தினுடைய பின்புற பகுதி தான் இந்த வடக்கு புற வாயில் என்று சொல்லப்படும். இந்த வீதியில் தான் டிரான்ஸ்போர்ட் பவன், அதாவது போக்குவரத்து அமைச்சருக்கு சொந்தமான அலுவலகம் அமைந்திருக்கிறது. அந்த பகுதியிலும் போராட்டக்காரர்கள் ஏராளமானோர் சிலர் குவிந்திருப்பதன் காரணமாக அந்த வடக்குப்புற வாயில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது மூடப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த காங்கிரஸ் ஜனதா கட்சியினுடைய நிறுவனர் அபிஜித் விக்கே தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டிருக்கிறார். சோனம் வாங்சக்கினுடைய மனைவி கீதாஞ்சலி அங்கமி வழங்கிய பழச்சாறை குடித்து தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை அவர் முடித்துக் கொண்டிருக்கிறார். இதற்கான காரணம் தங்களை மத்திய அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது என்று காங்கிரஸ் ஜனதா கட்சியினர் தெரிவித்தார்கள். மத்திய அரசு தங்களோடு பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்ததை தொடர்ந்தும், சோனம் வாங்சக் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கொண்டதை தொடர்ந்தும் அபிஜித் விக்கே தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை பழச்சாறு அருந்தி அவர் முடித்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் ஜனதா கட்சியினர் இவ்வாறு தெரிவித்திருந்தாலும் நாங்கள் அப்படி எந்த பேச்சுவார்த்தைக்கும் அழைப்பு விடுக்கவில்லை, ஜே.பி. நட்டாவுடன் எந்த விதமான சந்திப்பும் நடத்தப் போவதில்லை என மத்திய அரசு வட்டாரங்கள் மறுப்பு தெரிவித்துள்ளன. ரமேஷ், ஒரு புறம் கூட்டம் போகிட்டு இருக்கு அப்படின்ற நிலையில இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்க்கும்போது நிச்சயமா ஒரு பதற்றம் ஏற்படத்தான் செய்யுது. நிலைமையை சீராக்க சுமார் எத்தனை குழுக்கள் அங்கு களமிறக்கப்பட்டிருக்கு? இல்லை, இந்த போராட்டத்தை முன்னிட்டு நேற்றிலிருந்தே அங்கு காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருந்தார்கள். காவல்துறை மட்டுமல்ல, துணை ராணுவ படையினர், ராபிட் ஆக்ஷன் போர்ஸ், வஜ்ரா வாகனம் உள்ளிட்டவை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் டெல்லி ஜந்தர் மந்தர், நாடாளுமன்ற வீதி மற்றும் நாடாளுமன்றத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலே பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த போராட்டக்காரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியை தாண்டி செல்வதற்கு அனுமதி இல்லை. எனவே அவர்கள் முன்கூட்டியே காவல்துறையினர் அந்த வீதிகளில் தடுப்புகளை அமைத்து அவர்களை அங்கேயே தடுக்கக்கூடிய பணியிலே ஈடுபட்டார்கள். இருப்பினும் போராட்டக்காரர்கள் இன்று காலை தடுப்புகளை மீறி செல்ல முயன்ற போதுதான் காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளும் கைகலப்பும் ஏற்பட்டது. சில கூட்டத்தை கலைப்பதற்கு காவல்துறையினர் தடியடியும் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. நன்றி ரமேஷ்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.